பீர்க்கங்காய் தொக்கு எப்படி ஈஸியாக செய்யணும்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 4 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சமாக வேர்க்கடலையை அரைச்சி இது கூட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். பாருங்கள், நம்ம பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு இறக்கிட்டோம்னா முடிஞ்சுது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.